இன்றைய சட்டமன்றத்தில் நடந்த கொத்து போராட்டங்கள், இன்றைய சட்டமன்றத்தில் நடந்த குஜிலி மஸ்துகள் என்ன, யார் யாரை குஜிலி மஸ்து பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுக அப்படின்னு பார்த்தா, நம்ம பவுட்ரு சரத்து, அப்புறம் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ், அப்புறம் நம்ம தாகிரா அப்படின்னு சொல்லிட்டு ராணிப்பேட்டை எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், ராணிப்பேட்டை அதுக்கு பக்கத்தில் நினைக்கிறேன், தாகிரான்னு ஒரு எம்எல்ஏ அவங்க, அப்புறம் நம்ம சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, இவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த குஜிலி மஸ்து சம்பவத்தில், கொத்து புரோட்டா சம்பவத்தில் பலியானவங்க. அதனால் இன்றைக்கி என்னென்ன சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க, அந்த கொத்து புரோட்டாக்கள் குஜிலி மஸ்துகள் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த சல்லியாக போட்டு நொறுக்கிட்டீங்களாடா நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்த்துருவோம். சல்லியா நொறுக்கிட்டீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஐயன் திருவள்ளுவர் அவர்களின் எது ஐயனா? எப்பா இது ஐயன், அந்த ஐயன் கார்த்திகேயன் இருக்காப்புல இல்லை, அவங்கள அந்த அம்மா ஏதோ அவங்க கான்டாக்ட் பண்ணும் போல் இருக்கு, ஏதோ ஐயன்னு சொல்லி தேடிருக்காங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இல்லைம்மா, ஏன்னாக்கா அவங்களுக்கு இந்த ஃபேக்ட் செக்குக்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா பொய் செய்திகளாக பரப்பிட்டு இருக்காங்களா, அதனால் அவங்களுக்கே உண்மை செய்தி எது பொய் செய்தி தெரியாமல் ஒரு வேளை அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, மிஸ்டர் ஐயனை நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னாக்கா யூ-டர்ன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் அதுவும் இப்போ இந்த சேனல் நடத்துகிறாரா இல்லையான்னு வேறு தெரியலையே, அவர் ஆள் வேறு அட்ரஸ் இல்லாமல் எங்கே இருக்காருன்னு தெரில. நீங்கள் இன்னொன்று பண்ணுங்கள், ட்விட்டரில் இருக்காப்புல, ஆக்டிவாக இருக்காப்புல, ஐயன் கார்த்திகேயன் அப்படின்னு போட்டிங்கனாக்கா அவரோட ட்விட்டர் பேஜ் வரும். அதுக்குள்ளே வேணால் இன்பாக்ஸில் போய் நீங்கள் என்ன ஃபேக்ட் செக் பண்ணணுமோ அந்த நியூஸை போடுங்க. அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு அவரோட ட்வீட்டுக்குள்ளே கமெண்ட்டில் அந்த பொய்யான தவறான வதந்தியை உங்கள் ஆளுக்கு பரப்பி வச்சுருப்பாங்களா, அதை போட்டு ஃபேக்ட் செக் ப்ளீஸ் அயன் அப்படின்னு போட்டிங்கனாக்கா அவர் அதை ஃபேக்ட் செக் பண்ணி கண்டிப்பாக செய்து உங்களுக்கான உதவியை செய்வார். அயனு ஏமா, அது அயனு இல்லை, ஐயன் திருவள்ளுவன். நல்ல வேலை ஐயர் திருவள்ளுவர்னு சொல்லாமல் அயன்னு சொல்லியாவது விட்டீங்களேன்னு இப்போ மகிழ்ச்சிட வேண்டிய சந்தர்ப்பத்தில் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த அம்மா ஐயன் திருவள்ளுவனவே இந்த நிலையில் இருக்குதுனாக்கா, இப்போ அவரோட திருக்குறள் இந்த அம்மாட்ட என்ன பாடுபட போகுதுன்னு நினச்சாதான் எனக்கு பதட்டமாகவே இருக்குது. 121வது குறள், 121வது குறளாம்பா. அடக்கம் அமரநூல் உய்க்கும். இது அடக்கம் அமரநூல் உய்க்குமா? போட்டாளே கிருக்கும் ஜருதாபட் அமரம் பாட்ட கேட்டாயம்மா, அது அமரநூல் இல்லைம்மா, அமரநூல். நானே அதெல்லாம் வந்து வீக்க தானே வைக்கிறேன், ஆனால் இந்த குறளாம் நல்லாவே தெரியும். இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையில படித்தது, அதனால மனப்பாடமே தெரியும். அடக்கம் அமரநூல் வைக்குமா? ரெண்டு வரையிலே இவ்வளோனாக்கா சரி, நீங்கள் திருக்குறளை தவிர்த்துட்டாவது போயிருக்கலாமே. இப்போ என்ன சட்டப்பேரவைனாக்கா நீங்கள் திருக்குறளை சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு மஸ்ட்லாம் கிடையாது. ஏதோ அந்த அரசாங்க பள்ளியில், அப்புறம் அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களில், அப்புறம் பஸ்ஸில், நீங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த அலுவலகம் போனாலும் அங்கே திருக்குறள் எழுதியிருக்கும். அப்புறம் அரசு பஸ்ஸில் இருந்தீங்கன்னாக்கா முன்னாடி அந்த நேம் போர்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளுவருடைய அதான் அயன் திருவள்ளுவன் படம் போட்டு அதில் திருக்குறள் எழுதியிருக்கும். அது மட்டும் இல்லை, தமிழ் வழியில் படிக்கும் பொழுது அல்லது தமிழ் புத்தகங்கள் நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் பொழுது எல்லா புத்தகத்துலையுமே திருக்குறள் 10 அல்லது 20 வச்சுருப்பாங்க மனப்பாட பகுதியாக. அப்புறம் நம்ம அந்த திருவள்ளுவர், நம்ம வள்ளுவர் கோட்டம், அப்புறம் திருவள்ளுவர் சிலை, இந்த வேலைகள்லாம் பண்ணது யாருனாக்கா மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் அவர்கள். கட்சி எதுனாக்கா திராவிட முன்னேற்ற கழகம். சரி, இந்த ஒரு 2 வரியிலேயே அம்மா இவ்வளவு திணறுனாக்கா அடுத்த ஒன்னேகாவரை என்ன பாடுபட போகுதுன்னு தெரியல நமக்கு. ஆறு இருள் உய்த்துவிடும். யார் ஒருவர் அடக்கத்துடன் கூடிய நற்குணத்துடன் வாழ்கிறாரோ அவர் தானாகவே உயர்ந்த நிலையை அடைவர். அடக்கத்தை துறந்து தான் என்ற நினைப்புடனும் ஆணவத்துடனும் வாழ யார் நினைக்கிறாரோ அவர் தன்னைத்தானே படுகொடியில் தள்ளிக்கொள்வார். அது அம்மா இதுக்கு சொல்கிறது போல நீங்கள் உங்கள் தலைவர் பாணியில் சொல்லியிருக்கலாம். இதை தான் எங்கள் தலைவர் வந்து கம்முன்னு இருக்கிற இடத்துல கம்முன்னும், கும்முன்னு இருக்கிற இடத்துல கும்முன்னும், அது என்னமோ சொல்லுவாப்புல, கம்முன்னு ஜம்முன்னு இதுன்னு இருந்தாக்கா கும்முன்னு இருக்கலாம், இங்கே ஜம்முன்னு இருக்கலாம்னு சொல்லுவாப்புல. அதைத்தான் திருவள்ளுவர் முன்னாடி அப்படி சொல்லியிருக்காப்புல அப்படின்னு இந்த அம்மா சொன்னாலும் சொல்லியிருக்கு. நமக்கு முழு வீடியோ பார்க்கல. சரி, அதான் இவங்க தான் தாரிகான்னு நினைக்கிறேன். இவங்க இந்த வேலூர் பக்கம் ஏதோ ஒரு தொகுதியில் ராணிப்பேட்டை அது பக்கத்துலேயே உள்ள எம்எல்ஏ. இவங்க எப்படி எம்எல்ஏவாக ஆனாங்க, சீட்டு கொடுத்தாங்கன்னாக்கா, இவங்க வந்து அப்போ முன்னொரு காலத்தில் அந்த பக்கம் வேலூர் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்த போராட்டம் என்ன போராட்டம்னாக்கா, இவங்களோட வரலாறு நான் சொல்கிறேன். ஐயா அம்மையார் அவங்க மணியம்மையார் தெரியும் இல்லைங்களா, மணியம்மையார் பிறந்தவர் வேலூர், பல பேருக்கு தெரியாது. இந்த அம்மா வேலூர் பக்கத்தில் தான் வராங்கன்னு வைங்களேன். மணியம்மையார் பிறந்தவர் வந்து வேலூர். ஸோ அவங்களோட இயற்பெயர் வந்து காந்திமதி.
அவங்க மணியம்மையார்னு அப்புறம் பேர் மாறுது, அதுக்கு காரணம் வேறு. ஸோ அப்போ வந்து பேர் வந்து மணியம்மையார்னு மாறுது. இயற்பெயர் வந்து காந்திமதி. அவங்க வந்து அங்கே தான் பிறந்தவங்க, வேலூரில். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? சும்மா நமக்கு தோணுச்சு சொன்னேன். மணியம்மையாருக்கு இந்த அம்மாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதே மாதிரி போராட்டத்துக்கு இந்த அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத தான் சொல்ல வந்தேன். அதனால் இந்த அம்மா கட்சிக்குள்ளே எப்படி வந்தாங்கனாக்கா, 23 வருஷத்துக்கு மேலே ரசிகர் மன்றத்தில் பொறுப்பாளராக இருக்காங்க. முதலாக திரு விஜய் அவர்களுடைய சிஎம் விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் முதல் பெண் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் இந்த தாரிகா தான் நினைக்கிறேன். ஆமாம், உங்கள் பேர் தாரிகா. இது எவ்வளோ பெரிய வரலாற்று தகவல். இப்போ நான் ஒரு வரலாற்று தகவல் சொன்னோம்ல, மணியம்மையாரோட இயற்பெயர் காந்திமதிங்கிறது பல பேருக்கு தெரியாது, அவங்களோட சொந்த ஊர் வேலூருங்கிறது பல பேருக்கு தெரியாது இல்லையா? இப்போ அது வரலாற்று தகவலா, இல்லை இந்த அம்மா சட்டமன்றத்தில் சொன்னாங்களே இது வரலாற்று தகவலா? ஏங்க நான் வேலூர்லேருந்து வர்றேன், வேலூர் எப்படியாப்பட்ட ஊர் தெரியுமா? மணியம்மையார் எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் இருக்கார் இல்லைங்களா, பெரியாரோட பயணத்தை, பெரியாருக்கு அப்புறம் தீக்காவை வந்து வழிநடத்திய அம்மையார் மணியம்மையார் அவர்கள் பிறந்த ஒரு வேலூர், நான் அந்த மண்ணிலேருந்து வரேன் அப்படின்னு ஆரம்பித்து சொல்லியிருந்தாக்கா ஓகே, இந்த அம்மா ஏதோ கொஞ்சம் பாலிசியாக தெரிஞ்சிருக்கு, கொள்கை தெரிஞ்சிருக்கு, கோட்பாடுகள் தெரிஞ்சிருக்கு, மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்காங்க, நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த அம்மா சொன்ன வரலாறு என்ன தெரியுமா? நான் 23 வருஷமாக பிளாக் டிக்கெட் வைக்கிறேன் எங்கள் தலைவருக்காக, 23 வருஷமாக நான் வந்து ரசிகர் மன்றத்தில் பொறுப்பாளராக இருந்து வந்திருக்கிறேன், அதனால் எங்கள் தலைவர் என்னை மதித்து இந்த எம்எல்ஏ சீட்டை கொடுத்து என்னை வந்து எம்எல்ஏ வாய்க்கு அழகு பார்த்துருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எம்எல்ஏ சீட்டை கொடுத்து சட்டமன்றத்தில் வர வைக்கிறதுக்கு அப்போ பிளாக் டிக்கெட் ஒத்துருக்கணும், அவருடைய ரசிகர் மன்றத்தில் பொறுப்பாளர் வந்திருக்கணும், அவருடைய முன்னேற்றத்திற்கு, அவர் செல்வாக்குக்கு, அவர் புகழுக்கு நீங்கள் உங்கள் கை காசு போட்டு வேலை பார்த்துருந்தாக்கா மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை கொண்டாந்து உட்கார வைப்பாங்களா? மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மக்களுக்கு வேலை செய்கிறவங்களாம் கொண்டாந்து உட்கார வைக்கணும். அப்போ அதற்கான நபர்கள் அங்கே யாருன்னு தேடி கொண்டாந்து பிடிச்சோன்னு உட்கார வச்சிருந்தீங்கன்னாக்கா சூப்பர்னு சொல்லலாம். உங்களுக்கு பிளாக் டிக்கெட் வித்த அல்லது உங்களுடைய புகழை வந்து அவங்க காசு போட்டு விளம்பரப்படுத்தின உங்களுடைய ரசிகர் மன்றத்தில் வேலையை பார்த்து, இவங்க மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான். நம்ம புசியானந்தர் இருக்காப்லையே அவரும் இதே மாதிரி தான், அவருக்காக வேலை பார்த்தவர், அவருக்காக பிளாக் டிக்கெட் விற்றவர். ஆதவர்ஜுனா யார்? அவர் பிளாக்கில் கல்ல லாட்ரி விற்றவர். நம்ம சரத் இருக்காப்லையே அவர் யார்? அவர் கில்லி படம் படம்லாம் அவர் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்றவர். ஏன் நம்ம ரமேஷ் இருக்காப்லையே அவர் யார்? அவர் ரசிகர் மன்ற பொறுப்பாளர் தான், அவரும் பிளாக்ல டிக்கெட் விற்றுருப்பார். இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் பார்க்குற எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி அவருக்காக பிளாக்ல டிக்கெட் ஓட்டினவங்க, அவருக்காக அவருடைய புகழுக்காக வேலை பார்த்தவங்க. அவருடைய புகழுக்காக வேலை பார்த்தாருனாக்கா அவர் எப்படி மக்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அப்படியே கூட உட்கார வைக்க முடியும்? இப்போ அதற்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய ரெக்கார்டு என்ன, அல்லது இவங்களுடைய வரலாறு என்ன, மக்களுக்காக வேலை பார்த்துருக்காங்களா, கொள்கை தெரியுமா, கோட்பாடு தெரியுமா, அமைப்பில் ஏதாவது செயல்பட்டுருக்காங்களா, ஆர்ப்பாட்டம் போராட்டம் கலந்துருக்காங்களா, இவங்களை உள்ளே உட்கார வச்சாக்கா மக்களுக்காக வேலை செய்வாங்களா? இப்போ பிளாக்ல டிக்கெட் ஒருத்தவங்களோட உட்கார வச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு இடமும் தெரியாது, திருக்குறள் கூட தெரியாது. அதனால தான் ஐயன் திருவள்ளுவர்னா இந்த அம்மா அயன் திருவள்ளுவர் அம்மா அம்மான அமரநூல் உயிக்குமா? சூப்பர் சூப்பர். எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. படியா என்ன அவ்வளவுதானா? தற்போது இந்த இந்துஸ்தான் ஆயில் நிறுவனமானது மேற்கூறிய கடல்சார் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளாகத்தில் கூடுதலாக 4 மேம்பாட்டு கிணறுகள் தொலைவிடும் திட்டம் நிறுவுவதற்காக உத்தேசித்துள்ளது. மத்திய அமைச்சகத்தில் இத்திட்டத்திற்கான வரையறை நிபந்தனை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் 21/8/2022 வழங்கப்பட்டது. என்னன்னா பேப்பரை பார்த்தா படிக்கிறாப்புல, அதில் ஏன் இவ்வளவு திக்கல், அவ்வளவு ஏன் இவ்வளவு படிக்க முடியாமல் திணறல அப்படின்னா என்னதான் படிச்சிருக்காப்புன்னு தெரியல. அவர் 6வதாக படிச்சிருக்கியா இல்லையா? இவர் யாருனாக்கா சுற்றுலாத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் வாசித்தது தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. எழுதி கொண்டாந்து வாசித்ததே இந்த லெவலில் இருக்குது. செயலாளர்கள் அவங்க அலுவலர்கள் எழுதி கொடுத்துருவாங்க வைங்களேன், ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஆள் இருப்பாங்க, எழுதி கொடுத்துருவாங்க. அதை படித்து திரும்ப ஒன்றாந்து வாசிக்க போகிறீங்க, அதை ஏமா வாசிக்க தரல உனக்கு? இவ்வளவு ஏன் தடங்கல் பண்ணுறீங்க? அப்போ வாசிக்க கூட தெரியாத, வாசிக்கிற பழக்கம் கூட இல்லை. இப்போ இதுவே தலைவங்கையில் ஒரு 1000 டிக்கெட்டை கொடுத்து பாருங்க, 100 ரூபா டிக்கெட்டு 1000 டிக்கெட்டை கொடுத்து பாருங்க, 100 × 1000 எவ்வளோ அப்படின்னு கேட்டால் எனக்கு குழப்பமாகுது. 100 × 1000 1 லட்சம் வரும். 1 லட்சத்துக்கு 100 டிக்கெட், 1000 டிக்கெட்டு 100 ரூபா டிக்கெட்டை கையில் கொடுத்தீங்கன்னாக்கா 1 லட்சத்துக்கு ஒரு டிக்கெட்டை 10 லட்சமாக தூணா கையில் கொடுப்பாப்புல. அந்தளவு திறமை இருக்கும். ஆனால் 10 பேப்பரை கையில் கொடுத்து வாசிக்கணுன்னாக்கா இவ்வளவு குட்டிக்காரன் நடிக்கிறாப்புல. இவர் தான் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜீவ் அவர்கள். ஒரு முன்னாடி என்ன துறைனே தெரியாமல் ஒரு தடவை ப்ரெஸ்ஸில் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் பண்ண வந்தாப்புல. அப்போ சுற்றுலாத்துறை அமைச்சராக என்னை நியமித்த எங்கள் தளபதிக்கு நன்றினாப்புல. அப்போ பத்திரிகையாளர் தான் சொன்னாங்க, ஐயா அது சுற்றுலாத்துறை அமைச்சர் இல்லை, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், எங்கே சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஐயோ அப்படியா, சரி ஒரு 1 மோர் போய்க்கலாம் அப்படின்னாப்புல. இந்த ரீல்ஸ் எடுக்கிற முகத்தில் வந்து ஓகே ஒரு 1 மோர் போய்க்கலாம், ஒரு 1 மோர் போய்க்கலாம் அப்படின்னாப்புல. அவர்கிட்ட கொண்டு வந்து ஒரு துறையை கொடுத்தீங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணுவாப்புல? சரி, அடுத்ததாக யார் உளறி இருக்கிறார் சட்டமன்றத்தில் என்பதை தற்பொழுது பார்ப்போம்.
எல்லாம் புகழும் தளபதிக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, விடுத்த வாய்மொழிக்கு வெற்றி என்னும் எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என பேனாவில் மெய்போட்டு எழுதாமல் மெய்போட்டு எழுதிய பாரதியின் வரிகளுக்கு வெற்றியின் முகமாய், வெற்றியின் முகவரியாய் தமிழக வெற்றி கழகத்தின் தன்னிகரில்லா தலைவா, எங்களை ஆளும் தமிழகத்தின் தவப்புதல்வா, தங்கள் பாதம் பணிந்து அமைச்சர் அப்புறம் நீங்க அமைச்சர் இங்க பாருங்க. அதாவது அப்படி பேசக்கூடாது அப்படின்னு தான் கண்டிக்க வராப்புல. நீங்கள் சட்டமன்றம்ங்கிறது உங்களுடைய ரசிகர் மன்றம் கிடையாது, அது சட்டமன்றம். சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுவதற்கான இடம் அது, அல்லது மக்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதற்கான இடமே தவிர உங்கள் ரசிகர் மன்றத்தில் வாசிக்கிறது மாதிரி வெற்றி வெற்றி தலைவா வெற்றி 100 நாள் ஓடிருச்சு, 500 நாள் ஓடிருச்சு, 1000 நாள் ஓடிருச்சு, 33,000 கோடி வசூல் தண்டிருச்சு அப்படின்னு உங்கள் இஷ்டத்துக்கு தம்பட்டம் அடிக்கிறதுக்கு சோஷியல் மீடியாவோ உங்கள் ரசிகர் மன்ற ஆஃபீஸோ கிடையாது. அது சட்டமன்றம். சட்டமன்றத்தில் ஒரு மாண்பு இருக்குது. அங்கே போய் இந்த மாதிரி புகழ் பாடிட்டு இருக்கக்கூடாது. அது மக்களுடைய காசு. நீங்கள் நிற்கிற இடம் இருக்குல்ல, அந்த சீட் இருக்குல்ல, அந்த மைக் இருக்குல்ல, அவங்க கையில் இருக்கிற பேப்பர் இருக்குல்ல, அந்த ஒரு நிமிஷமும் இருக்குல்ல, அங்கே இருக்கிற பல்ப் இருக்குல்ல, அங்கே ஓடுற ஏசி இருக்குல்ல, அங்கே ஓடுற மற்ற ஆடியோ சிஸ்டம் இருக்குல்ல, அது எல்லாமே ஒவ்வொரு காசும் மக்களுடைய காசு. அது மக்களுக்காக போய் பேசணும். ஒருவேளை அவங்க தலைவர் ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாக்க, இந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இதில் இவ்வளோ பயனாளிகள் 100 நாள்லேயே இருக்காங்க, அந்த பயனாளிகள் நேரடியாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த இதில் இணைச்சிருக்க இந்த பேப்பரை பேரவைத் தலைவர்கிட்ட கொடுத்துருக்கேன், அதனால் அந்த பயனாளிகள் சார்பாகவும் என் சார்பாகவும் எங்கள் தொகுதி சார்பாகவும் எங்கள் துறை சார்பாகவும் மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், இதே மாதிரி பல திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாராட்டுறது வேற. ஒரு இடமும் செய்யாமல் 100 நாள் கோட்டை மாற்றுறது, டவலை மாற்றுறது, அப்புறம் வேறு ஏதாவது இந்த மாதிரி போயிட்டு ரீல்ஸ் போடுறது, அதாவது ஸ்டாலின் அவருடைய பீரியடில் கட்டின 100 அடிக்கு ஒசரம் உள்ள பாலத்தில் நின்றுக்கிட்டு இவர் போய் கெத்தா ரீல்ஸ் போட்டு ஏதோ இவர் கட்டின மாதிரி அதை விளம்பரப்படுத்திக்கிறது. ஒரு இடமும் செய்யாமல் இங்கே ஹிந்தியில் உள்ள வடக்க உள்ள இன்ஃப்ளூயன்சருக்கு 75,000 1 லட்சம் கொடுத்து அங்கே தளபதி விஜய் தளபதி, தமிழ்நாட்டில் விஜய் தளபதி அதை கொண்டு வந்துட்டார், விஜய் தளபதி இதை கொண்டு வந்துட்டார், கோயிலில் உள்ள காசு எடுத்து கல்விக்கு செலவு பண்ணுறாரு. அப்புறம் ஒருவேளை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் யாராவது ஏழை எளிய மக்கள் தங்கியிருந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த காசே அவங்க பணத்தை பில் செட்டில் பண்ண தேவையில்லை, அவங்க பாடியை வாங்கிட்டு போகலான்னு விஜய் தளபதி புதுசாக சட்டம் போட்டார். இப்படி செய்யாததை எல்லாம் செஞ்சாருன்னு பொய் சொல்லி காசு கொடுத்து ரீல் போட வைக்கிறீங்களா? அதை உண்மையாக செஞ்சு தொலைஞ்சா என்னன்னு நான் கேட்குறேன். அது உண்மையாக செஞ்சு தொலைங்க, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காசு கொடுத்து ரீல்ஸ் போடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுக்காமல ரீல்ஸ் போடுவாங்க தலைவா, காசு கொடுக்காமல ரீல்ஸ் போடுவாங்க. 100 நாளில் இவர் வெற்றி வெற்றி இந்த வெற்றி அந்த வெற்றி, பையில் மை ஊத்தாமல் மெய் ஊத்தி எழுதினார் என்ற பாரதியாரன் வரிகளுக்கு இணங்க. பாரதியார் முறையில் யாரும் தெரியுமா? தந்தை பெரியாரை தலைவர்னு சொல்கிற எவரும் பாரதியாரை புகழ்ந்து பேச மாட்டாங்க. பாரதியாரையும் புகழ்ந்து பேசிட்டு பெரியாரையும் புகழ்ந்து பேசுகிறானாக்கா அவனுக்கு பெரியாரை சரியாக படிக்கலன்னு அர்த்தம், இன்னொன்று பாரதியையும் சரியாக படிக்கலன்னு அர்த்தம். பாரதி எனக்கு பாரதி தான் தலைவர், பாரதி பெரிய புடுங்கி பாரதி பெரிய புண்ணாக்குன்னு யாராவது பேசினாக்கா அவங்க பாரதியை முழுசாக படிக்கல, அவங்க அறகுறை, அவங்க நுனிப்புள் மேய்கிறாங்கன்னு அர்த்தம். நீ எப்படி தலைவர் தந்தை பெரியார தலைவர்னு சொல்லிட்டு கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு பாரதியினுடைய வரையை நீ எப்படி மேற்கோள் காமி பண்ணி அப்புறம் வெற்றி வெற்றிங்கிறாங்க எல்லாத்துக்கும் இந்த வெற்றி. எனக்கா பாரதி ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன். பாரதியினுடைய மகள், பாரதியினுடைய வீட்டுக்கு கூட வாடகைக்கு காசு கொடுக்க பாரதி கிட்ட காசு கிடையாது. அவர் உண்மையை சொல்லணும்னாக்கா அவர் ஒரு போதை பழக்கம் உடையவர். அந்த போதை பழக்கத்துக்கு அந்த போதைப் பொருள் வாங்குறதுல ஒரு காசு கிடையாது. அது யார் காசு கொடுப்பானாக்கா குடும்ப செலவுலேருந்து அவருடைய செலவுக்கு அங்கே கொடுத்து உதவுறது அங்கே உள்ள ஒரு வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரும் பணக்காரர். அவருடைய தயவில் தான் அவர் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் நல்ல நட்பு உடையவங்க. அப்போ அந்த வெள்ளாளர்னுங்கிறவங்க ஒன்றரை பாப்பான்னு சொல்லுவாங்க, பாப்பானை விட உயர் சாதின்னு அந்த வெள்ளாளர் நினச்சிப்பாங்க. அப்போ அவங்க பையன் இவங்க பாரதி பொண்ணு 2 பேருல சைட் எடுத்து ரூட் எடுத்து அவங்க லவ்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த பையனுடைய அப்பா அந்த வெள்ளாளர் இருக்கார்ல, பாரதியார் குடும்பத்தை பார்த்துக்கிற ஒரு பொருளாதாரமாக அவர் பாரதியார்கிட்ட சொல்கிறாப்புல, பாரதி இந்த மாதிரி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நாமளே சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாரதி கோபமாக திட்டுறாப்புல, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, யார் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறது தெரியுமா, யோ என்ன எப்படி பேசுகிற, சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடியிருக்க, அதனால் என்ன நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த சாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும், என் சாதியில் உள்ளவனுக்கும் முன்னுதாரணமாக இருக்கும், உன் சாதியில் உள்ளவனுக்கும் முன்னுதாரணமாக இருக்கும்ல. அப்போ 2 பேரும் சேர்ந்து நம்ம நடத்தி வைப்போம், நம்ம முன்னாடி நின்று அதை செஞ்சு வைப்போம் அப்படின்னு சொல்கிறாப்புல. நீ சாதியை ஒழிக்கணும்னாக்கா உனக்கு கீழே உள்ள சாதியில் போய் நீ பொண்ணு பாரு, அது எப்படி உனக்கு மேலே உள்ள சாதியில், அதுவும் ஐயர் வீட்டில் வந்து என் வீட்டில் வந்து நீ பொண்ணு பார்ப்பியா அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை தடுத்து சாதியின் பேரை சொல்லி நிறுத்துறாவுன்னு தான் பாரதியார். இது வரலாற்று குறிப்பு, இது வரலாற்று நிகழ்வு. நீ இப்படியாப்பட்ட பாரதியை மைக்கு பதில் மெய் ஊற்றினாரு, அது ஊற்றினாரு, இது ஊற்றினாருன்னு சொல்லி நீங்கள்
தெரியாமல் பேசி சரி இந்த 100 நாளில் வெற்றி வெற்றி இது வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி திருமண இடம் வெற்றி திரும்பாத இடம் வெற்றி குனிஞ்ச இடம் வெற்றி நிமிர்ந்த இடம் வெற்றி திருமணா வெற்றி குனிஞ்சா வெற்றின்னு பேசிகிட்டு இருக்காப்லையே இந்த காவிரியில் ஏன்பா நதிநீரை வாங்கிட்டு வரல அந்த விவசாயிகள் வயிற்றுல துண்டு போட்டு ஈர துண்டை போட்டு டெய்லி தூங்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா விவசாயிகள் தண்ணி இல்லாமல் எவ்வளவு கடும் கோபத்தில் அவங்க ஆட்சியின் மீது முதல்வர் மீது எவ்வளவு கோபத்தில் இருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா இல்லை உங்களுக்கு ஏங்க அவன் வந்து ஒரு 100 குழிக்கு ஒரு மூட்டை கூட வரல 100 குழிக்கு ஆவரேஜாக 10 மூட்டை நெல் வரணும் ஒரு மூட்டை கூட வரலங்க 2 ஏக்கர் அதாவது 6 மா வரத்து வெறும் 4.5 மூட்டை தான் வந்திருக்கு திருவாரூர் டெல்டா மாவட்டங்களில் போய் பாருங்கள் எங்கள் வீட்லேயும் அதே நிலைமை தான் அவன் கடும் கோபத்தில் இருக்கான் தண்ணியை ஏன் வாங்கிட்டு வரல கடந்த ஆட்சி வரைக்கும் கரெக்டாக தண்ணியை வாங்கிட்டு வந்தாங்களே இவங்க ஏன் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கடும் கோபத்தில் இருக்காங்க தண்ணியை வாங்கிட்டு வரல 3 பேரை சுட்டு கொண்டு விட்டாங்க பார்டரில் தமிழர்களை கர்நாடக அரசு பார்டரை தாண்டி வந்தாங்க காட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லி 3 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க டிகே சிவகுமார் என்ன சொல்கிறாருனாக்கா அதெல்லாம் நீங்கள் தமிழ்நாடு அரசு இதில் தலையிடக்கூடாது இது எங்கே சம்மந்தப்பட்ட விஷயம் மூடிட்டு கிளம்புன்னு இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வந்திருக்காப்புல போய் பேச சொல்லுங்களேன் பார்ப்போம் காவிரி நீருக்கு போய் பேச சொல்லுங்க டிகே சிவகுமார்கிட்ட வெற்றி வெற்றிங்கிறீங்களே பேச சொல்லுங்கள் கோர்ட்டுக்கு போக சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த 3 பேர் படுகொலைக்கு போய் பேச சொல்லுங்களேன் பார்ப்போம் வெற்றி வெற்றிங்கிறீங்க இந்த அமுதன் படுகொலை அது வெற்றி அதுதான் அவங்க வெற்றியா இவ்வளோ வெற்றி இருக்குது என்ன தெரியுமா 100 நாளில் 12 ஆணவ படுகொலைகள் இதுதான் தாவேகாவினுடைய 100 நாள் வெற்றி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 188 இதுதான் தாவேகாவினுடைய 100 நாள் வெற்றி பாலியல் வன்கொடுமைகள் 358 100 நாளில் இதுதான் தாவேகாவினுடைய விஜய் அவருடைய வெற்றி கொலை 187 100 நாளில் இன்னும் 13 போட்டிருந்தாக்க டபுள் செஞ்சுரியாக இருக்கும் மிஸ் ஆயிருச்சு நெக்ஸ்ட் டைம் பார்த்து அதை கிளியர் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட் டைம் முடியும் பொழுது இது 300 இருக்கணும் ஆனால் 13 இடிக்குது அப்போ வெறும் 100 நாளில் வருங்க 187 படுகொலைகள் விஜயனுடைய ஆட்சியில் தாவேகா ஆட்சியில் இதுதான் அவங்களுடைய வெற்றி பள்ளி மாணவன் 17 வயது மாணவன் திருவெற்றூரில் படுகொலை செய்யப்படுறான் போதைப் பொருளுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்கிறதுக்காக இதுதான் இவங்களுடைய வெற்றி போதைப் பொருளுக்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக அமுதன் என்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவன் படுகொலை செய்யப்படுறான் கேட்டாக்க கோஷ்டி மோதல்னு இந்த அரசாங்கம் படுகொலை செய்யப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த அமுதன் என்கிற மாணவனை திருமண படுகொலை செய்யுது இந்த அரசாங்கம் இதுதான் தாவேகானுடைய வெற்றி வெக்கமே இல்லாமல் நின்றுக்கிட்டு வெற்றி 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 வெற்றின்னு பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா அமைச்சரே அப்படின்னு கமெண்ட்ல யாராவது கேட்குற போகிறாங்க சரத்தனை அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி துதிப்பாடல்கள் செய்யாதீங்க அது பார்க்குறது அருவருப்பாக இருக்குது நான் தாவேகாவுக்கு மட்டும் சொல்லலை எந்த கட்சியாக இருந்தாலும் தயவு செய்து வந்து உங்களுடைய கட்சி தலைவர்களை தயவு செய்து துதிப்பாடாதீங்க அவங்க செஞ்ச திட்டங்களை சொல்கிறீங்க அது ஓகே அதே மாதிரி இவரும் திட்டங்களை செஞ்சுருந்தா அந்த திட்டங்களை சொல்லுங்கள் அதிமுகவை சேர்ந்தவங்க திட்டங்களை செஞ்சுருந்தாங்க திட்டங்களை சொல்லுங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டா அது ஓட்டு இது ஓட்டு இது ஓட்டு அது ஓட்டுன்னு அவங்கள குளிர்விக்கிறதுக்கு தயவு செஞ்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க எரிச்சல் ஆகுது நம்முடைய மாநில அரசு தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த பிரச்சனை கொண்டு போக வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தன்னுடைய தீர்ப்புகளில் தெரிவித்திருக்கின்ற அடிப்படையில் நம்முடைய அரசு என்ன நடவடிக்கை மேல் நடவடிக்கை இந்த விவகாரத்தில் எடுத்திருக்கின்றது ஏதேனும் நாம் அவர்களுக்கு கடிதங்களை அனுப்பி இருக்கிறோமா அவர்கள் மீது குற்ற வழக்குகள் கொலை வழக்கு பதிவு செய்ய சொல்லி இருக்கின்றோமா அல்லது அவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு ஏதேனும் கடிதங்கள் அனுப்பி இருக்கிறோமா என்ன நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது என்பதை அறிய விரும்புகிறேன் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் மற்றவர்களுக்கும் தேவையான நடவடிக்கைகள் இன்றுதான் எடுத்துக்கிட்டு வரும் ஒரு சில நாட்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டு வரும் அது தெரியப்படுவோம் அது இப்போ சொன்னோம் இல்லைங்களா அந்த 3 தமிழர்கள் கர்நாடகாவில் வனத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு என்கவுண்டர் பண்ணி கொண்டிருக்கு துப்பாக்கியில் சுட்டு கொண்டிருக்கு 3 பேரை இப்போ ஒருவேளை தாண்டி வந்தால் கூட சுட்டு கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அது 3 உசுறு இல்லையா இல்லை உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க சரி காட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க என்ன காட்டுக்குள்ளே இருந்து பயங்கரவாத செய்யக்கூடியவங்களா 3 பேரும் அப்படி ஒருவேளை நீங்கள் சந்தேகப்பட்டால் கூட அவங்கள நீங்கள் பிடிச்சாதானாங்க யாருன்னே தெரியும் சந்தேகத்தின் பேரில் எப்படி நீங்கள் உள்ளே வரவங்கள சுட்டுக்கொள்ளு இதெல்லாம் நாம் கேள்வி எழுப்பிட்டுருக்கோம்ல அதுதான் அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் கேள்வி எழுப்புறாப்புல ஒரு அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்தவர் பாருங்கள் இப்போ எவ்வளோ கிளியராக பேசுகிறாங்க பாருங்கள் அதான் நீங்கள் அதாவது பூவோடு சேர்ந்தால்தான் நாரும் மணக்கும் புரியுதுங்களா அது பூவோடு சேரலைனாக்கா அது நார் மணக்காது அந்த நார் பூவோடு சேர்ந்தால் தான் நாரும் மணக்குன்றது மாதிரி அண்ணன் மனோஜ் பாண்டியன் குறைச்சி மதிப்பு இல்லை புரியுது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதனால் மனோஜ் பாண்டியன் அவர்கள் முன்னாடி எப்படி பேசினாரு செயல்பாடு என்னங்கிறதாண்டி இப்போ எப்படி பேசுறாரு பாருங்க 3 தமிழர்கள் படுகொலைக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்கிறாப்புல இப்போ தான் இப்போ தான் தூக்க ஆரம்பிச்சிருக்கோம் தூக்கி நிப்பாட்டிடுவோம் ஒரு 2-3 நாளில் தூக்கி நிப்பாட்டிடுவோம் ஏங்க சம்பவம் நடந்தே 3 நாள் ஆகுது அங்கே எல்லை பகுதியில் கர்நாடகா தமிழ்நாடு எல்லை பகுதியில் பதற்றமாக இருக்குது
பஸ்ஸு போக முடியல, வர முடியல, ஆர்ப்பாட்டம், இந்த பக்கமும் ஆர்ப்பாட்டம் நடக்குது, அந்த பக்கமும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. இதெல்லாம் மீடியாக்கள் காமிக்காது. ஏன்னா இதையெல்லாம் பேசக்கூடிய மீடியாக்களுடைய வாயில் நம்ம லாட்டரியினுடைய வாழைப்பழம் இருப்பதனால் அதனால் அவங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க. இல்லை, வாயில் வாழைப்பழம் இருந்தால் யாராலையுமே பேச முடியாது இல்லைங்களா? அதுலேயும் அவர் மொந்த வாழைப்பழமாக வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன், அவனுடைய பசியை அறிந்து. அதனால் அந்த மீடியாக்கள் எதுவுமே வாய் திறக்காது. அந்த வாழைப்பழத்தை வாயில் வாங்கி கொண்டு அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ரொம்ப பதற்றமான சொல்கிறாங்க. அதுதான் கேட்குறேன். இப்போ தான் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் 3 உசுறு போயிருக்கு. கர்நாடகா வனத்துக்குள்ளே போனது இல்லை. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, டிகேஎஸ் உன் வேலையை நீ பாருங்கிறாப்புல, தமிழ்நாடு அரசியல் தலையிடக்கூடாது, நீங்கள் உங்கள் டியூட்டியை பாருங்கள், நாங்கள் எங்கள் டியூட்டியை பார்க்கணும், இது எங்கள் டியூட்டிங்கிறாப்புல. அவர் உள்ளே வந்தாக்கா சுட்டு தள்ளுவோம், இது எங்கள் டியூட்டின்னு சொல்கிறாப்புலங்க. அவர் வனத்துக்குள்ளே ஆமாம் வந்தாக சுட்டு தள்ளுவோம், இது எங்கள் டியூட்டி, எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் இது. இதுக்குள்ளே இப்படி தமிழ்நாடு அரசு தலையிட நீங்கள் சும்மா இப்பெல்லாம் பேசக்கூடாது, பேசாமல் உட்காருங்கன்றார் அவர். இதே தான் கர்நாடகா காவிரி பிரச்சனையும் இதே டிகேஎஸ் தான் சொன்னாப்புல. இப்போ பேசுங்க. ஏன் அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவருங்கிறதுனால நீங்கள் பேசாமல் இருக்கீங்களா, மூடிட்டு உட்காந்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கணும், உங்கள் ஆட்சியை தக்க வச்சுனுங்கிறதுக்காக தமிழர்கள் இதே மாதிரி குண்டடிப்பட்டு சாகணும், தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் சாகணும். ஆனால் நீங்களும் காங்கிரஸும் ஜோடி போட்டுக்கிட்டு உங்கள் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெய்ஜாண்டிக்கா அமைச்சர் பதவியில் உட்காந்துக்கணும். காங்கிரஸு அதை வச்சுட்டு நீங்கள் முதலமைச்சர் பதவியில் உட்காந்துக்கணும். அதை வச்சு டெண்டர்களை நீங்கள் ஆட்டையை போடணும், மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கணும். இதை மறைக்கிறதுக்கு ரீல்ஸ் போட்டு இதெல்லாம் மேட்ச் பண்ணணும். அதுதான் அண்ணன் கேட்குறாப்புல. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. ஏன் இவ்வளோ அவசரம்? இப்போ தானே 3 உசுறு போக ஆரம்பிச்சிருக்கு கர்நாடகாவில். இல்லை, இன்னும் பல உசுறுகள் போனதுக்கு படுக்கலாம். ஒரு 30 தாண்டட்டும். அப்போ தான் எனக்கா உங்களோட எண்ணிக்கை 41 தானே, 3 தானே போயிருக்கு. அப்போ இன்னும் அதில் ஒரு 38 இருக்குல்ல, 38 வரட்டும். 38 + 3 41 வந்தாங்கன்னா நீங்கள் ஓட்டம் பிடிப்பீங்க இல்லையா? இன்றைக்கி குஜிலி மஸ்துகளும் கொத்து போராட்டங்களும் இன்றைக்கு கம்மியாக தான் இருந்தது. அதனால் இன்றைக்கி நடந்த குஜிலி மஸ்துகள் கொத்து போராட்டங்கள் யாராக நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னும் நாளைக்கு வேறு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.